say sentences. Before going to see this video, if you want PDF version of all our videos, go and check our website. There you can download all of our videos in PDF format at free of cost. I will pin the website link in description box and first comment. So first sentence, I am going to school. In Tamil, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். In proper Tamil, school means பள்ளி. But most of the people use school itself. So you can tell நான் ஸ்கூலுக்கு போகிறேன். Instead of telling நான் பள்ளிக்கு போகிறேன், you can tell நான் ஸ்கூலுக்கு போகிறேன். I am going means நான் போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் நான் போகிறேன் டு ஸ்கூல் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஸோ யூ கேன் ஆல்சோ டெல் ஐ எம் கோயிங் டு காலேஜ் நான் காலேஜ்க்கு போகிறேன். காலேஜ் மீன்ஸ் இன் தமிழ் கல்லூரி. நான் கல்லூரிக்கு போகிறேன். ஆர்எல்ஸ் நான் காலேஜ்க்கு போகிறேன். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். த ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் அட் 9 AM. பள்ளி காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது. ஆர்எல்ஸ் ஸ்கூல் காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ இன் திஸ் வீடியோ வேரெவர் ஐ எம் யூஸிங் தட் வேர்ட் ஸ்கூல் விச் மீன்ஸ் இன் தமிழ் பள்ளி. ஸோ ஸ்கூல் காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 9 AM. AM மீன்ஸ் இன் தமிழ் காலை. PM மீன்ஸ் மாலை. ஸோ 9 மீன்ஸ் இன் தமிழ் 9. ஸோ பள்ளி காலை 9 மணிக்கு. த ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் மீன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்குது. ஸ்கூல் காலை 9 மணிக்கு ஆரம்பிக்குது. ஐ யூஸ்வலி கோ டு ஸ்கூல் அட் 8:45 AM. ஸோ ஐ யூஸ்வலி மீன்ஸ் வழக்கமாக. ஐ மீன்ஸ் நான் வழக்கமாக ஸ்கூலுக்கு கோஸ் டு ஸ்கூல். ஐ யூஸ்வலி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:45 AM. ஸோ 8:45 which means 8:45 in தமிழ். ஆர்எல்ஸ் 8:45. 8:45. 9 means 9. 8.4 8:45 which means ஸோ நான் வழக்கமாக ஸ்கூலுக்கு 8:45க்கு போவேன். மை ஃப்ரெண்ட் சிட்ஸ் நெக்ஸ்ட் டு மீ இன் கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸில் ஆர்எல்ஸ் கிளாஸ் ரூமில் என்னோட நண்பன் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பான். ஸோ மை ஃப்ரெண்ட் என்னோட நண்பன் சிட்ஸ் உட்கார்ந்திருப்பான். நெக்ஸ்ட் மீன்ஸ் பக்கத்தில். நெக்ஸ்ட் டு மீ எனக்கு பக்கத்தில். நெக்ஸ்ட் டு மீ மீன்ஸ் எனக்கு பக்கத்தில். in classroom. Class means in Tamil வகுப்பறை. Classroom means வகுப்பறை. But you can tell classroom itself. So classroomல my friend என்னோட friend. So in Tamil, in proper Tamil, friend means நண்பன். If you are a girl, if that person is girl, if your friend is girl, you can tell என்னுடைய தோழி. If that person is boy, you can tell நண்பர். You can use that either you can use the word nanban. It's general is gender neutral. You can tell for girl or boy. So classல என்னோட நண்பர் or else தோழி எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பான். I like my math teacher very much. So math teacher, math means in Tamil கணிதம். Teacher means ஆசிரியர். I like எனக்கு பிடிக்கும். I like means எனக்கு பிடிக்கும். My means என்னோட. Math teacher கணித ஆசிரியர். ஸோ எனக்கு என்னோட கணித ஆசிரியர் very much means ரொம்ப. ஸோ எனக்கு என்னோட கணித ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும். I like my தமிழ் teacher very much. எனக்கு என்னோட தமிழ் ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் teacher means தமிழ் ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும். My teacher is writing on the board. The teacher is writing on the board. ஆசிரியர் பலகையில் or else போர்டில். So board means in Tamil பலகை. In proper Tamil it's பலகை, but you can tell board itself. The word board itself. ஆசிரியர் பலகையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. So is writing which means that ing form, verb plus ing form, which means in Tamil verb plus கொண்டு. So எழுதி கொண்டு இருக்காங்க. But in colloquial Tamil எழுதிக்கிட்டு இருக்காங்க. Like coming means வந்து கொண்டு இருக்காங்க. Instead of வந்து கொண்டு இருக்காங்க, most of the people will tell வந்துக்கிட்டு இருக்காங்க. Going means போய்கிட்டு இருக்காங்க. Eating means சாப்பிட்டுட்டு இருக்காங்க. So you can watch our present continuous tense video in our 20 days spoken Hindi class playlist. There you can see lots of example sentences, daily life example sentences for present continuous tense sentences. ஸோ ரைட்டிங் விச் மீன்ஸ் எழுதி கொண்டு இருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் எழுதி கொண்டு இருக்காங்க, யூ கேன் டெல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, லைக் தட் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆசிரியர் போர்டில் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆர்எல்ஸ் ஆசிரியர் பலகையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஐ ஆம் டேக்கிங் நோட்ஸ். நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹியர் ஆல்சோ டேக்கிங்
டேக்கிங் மீன்ஸ் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு. இன்ஸ்டெட் ஆஃப் எடுத்துக்கொண்டு யூ கேன் டெல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஸோ இருக்கேன். நோட்ஸ் மீன்ஸ் இன் தமிழ் ஆல்சோ நோட்ஸ். நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். We listen quietly while the teacher teaches. So the teacher teaches. ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது. Teacher means ஆசிரியர். Teachers பாடம் நடத்தும் பொழுது. While means போது. So while teachers பாடம் நடத்தும் பொழுது. பாடம் நடத்தும் பொழுது. We listen quietly. நாங்கள் அமைதியாக கவனிப்போம். Quietly means அமைதி. We listens mean நாங்கள் கவனிப்போம். So listen means கவனித்தல் என் தமிழ். ஸோ ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நாங்கள் அமைதியாக கவனிப்போம். ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நாங்கள் அமைதியாக கவனிப்போம். ஐ லிசன் குவைட்லி மீன்ஸ் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நான் அமைதியாக கவனிப்பேன். நான் மீன்ஸ் யூ ஷுட் டெல் கவனிப்பேன். நாங்கள் மீன்ஸ் கவனிப்போம். ஹீ லிசன்ஸ் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அவர் அமைதியாக கவனிப்பார். ஹீ லிசன்ஸ் மீன்ஸ் அவர் ஆர் எல்ஸ் அவன். ஸோ இஃப் யூ ஆர் சேயிங் அவர், அவர் அமைதியாக கவனிப்பார். இஃப் யூ ஆர் சேயிங் அவன், அவன் அமைதியாக கவனிப்பான். டுமாரோ ஐ ஹாவ் எக்ஸாம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. டுமாரோ மீன்ஸ் நாளை. ஐ ஹாவ் எனக்கு இருக்குது. எக்ஸாம் மீன்ஸ் இன் தமிழ் இட்ஸ் இன் ப்ராப்பர் தமிழ் இட்ஸ் பரீட்சை. பட் யூ கேன் டெல் எக்ஸாம் இட் செல்ஃப். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஐ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் த எக்ஸாம். நான் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டி இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு எனக்கு படிக்க வேண்டி இருக்குது. ஆர்எல்ஸ் நான் படிக்க. ஐ ஹாவ் டு ஸ்டடி. ஸ்டடி மீன்ஸ் இன் தமிழ் படி. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டடி நான் படிக்க வேண்டி இருக்குது. ஐ ஹாவ் டு ஸ்டடி மீன்ஸ் நான் படிக்க வேண்டி இருக்குது. ஐ ஹாவ் டு கம் நான் வர வேண்டி இருக்குது. ஐ ஹாவ் டு கோ நான் போக வேண்டி இருக்குது. ஐ ஹாவ் டு ஸ்லீப் நான் தூங்க வேண்டி இருக்குது. லைக் தட் ஐ ஹாவ் டு ஸ்டடி நான் படிக்க வேண்டி இருக்குது. ஐ ஹாவ் டு ரைட் விச் மீன்ஸ் நான் எழுத வேண்டி இருக்குது. ஐ ஹாவ் டு லிசன் நான் கவனிக்க வேண்டி இருக்குது. ஃபார் த எக்ஸாம் விச் மீன்ஸ் எக்ஸாமுக்கு, எக்ஸாமுக்காக. இன் ப்ராப்பர் தமிழ் இட்ஸ் எக்ஸாமுக்காக. பட் ஐ ஸ்பீக்கிங் கேன் டெல் எக்ஸாமுக்கு. ஸோ நான் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டி இருக்குது. திஸ் லெசன் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த பாடம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இன் ப்ராப்பர் தமிழ் இன்ட்ரெஸ்டிங் மீன்ஸ் ஆர்வம். பட் யூ கேன் டெல் தட் வேர்ட் இன்ட்ரெஸ்டிங் இட் செல்ஃப். பிகாஸ் nowadays we are speaking with English and some our mother tongue mingled with our all languages. ஸோ இந்த பாடம் திஸ் லெசன், இந்த பாடம். லெசன் மீன்ஸ் பாடம். திஸ் மீன்ஸ் இந்த பாடம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இஸ் மீன்ஸ் இருக்குது. வாஸ் மீன்ஸ் இருந்தது. ஸோ திஸ் லெசன் இஸ் போரிங் டு ரீட். இந்த பாடம் படிக்க போரிங்காக இருக்குது. டு ரீட் விச் மீன்ஸ் படிக்க. டு ரீட் மீன்ஸ் படிக்க. டு கம் வர. டு கோ போக. டு ஸ்லீப் தூங்க. லைக் தட் டு ரீட் படிக்க. டு ரைட் எழுத. that every verb is ending with that a sound. வர, போக, தூங்க, சாப்பிட, that a sound. Like that படிக்க, எழுத. So to write, எழுத, to read, படிக்க. This lesson, இந்த பாடம் படிக்க போரிங்காக இருக்குது. இஸ் போரிங். இஸ் மீன்ஸ் இருக்கு. இஸ் போரிங். ஐ எம் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட நண்பர்கள் கூட படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹியர் ஆல்சோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸ்டடியிங் படித்து கொண்டு இருக்கேன். பட் யூ கேன் டெல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்டடிங் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நண்பர்கள் கூட. ஸோ வித் மீன்ஸ் கூட. என்னோட நண்பர்கள் கூட படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்எல்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட படிச்சுக்கிட்டு இருக்கேன். The school bus is waiting. பள்ளி பேருந்து காத்திருக்கிறது. ஸோ வெயிட்டிங் காத்து கொண்டு இருக்கிறது. பட் while speaking you can tell காத்து கொண்டு இருக்கிறது. That கொண்டு form is while mostly useful for written purpose. So here you can tell காத்துக்கிட்டு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. The school bus பள்ளி பேருந்து. Bus means in தமிழ் பேருந்து. Everyday I come home from school at 5 o'clock. நான் தினமும் பள்ளியிலிருந்து 5 மணிக்கு வீட்டிற்கு வருவேன். எவ்ரிடே தினம்தோறும். ஆர்எல்ஸ் தினமும். ஐ கம் நான் வருவேன். ஹோம் வீட்டுக்கு. ஃப்ரம் ஸ்கூல் பள்ளியிலிருந்து. ஆர்எல்ஸ் ஸ்கூலில் இருந்து. ஸோ ஃப்ரம் மீன்ஸ் இருந்து. ஸோ ஸ்கூலிலிருந்து ஆர்எல்ஸ் பள்ளியிலிருந்து. அட் 5 மீன்ஸ் 5. ஸோ அட் 5 o'clock 5 மணிக்கு. நான் தினமும் பள்ளியிலிருந்து 5 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். ஐ கம் ஹோம் பை ஸ்கூல் பஸ். நான் பள்ளி பேருந்தில் வீட்டுக்கு வருவேன். ஐ கம் நான் வருவேன். ஹோம் வீட்டுக்கு. பை ஸ்கூல் பஸ் பள்ளி பேருந்தில். ஸோ நான் பள்ளி பேருந்தில் வீட்டுக்கு வருவேன். ஐ கம் ஹோம் பை வாக். நான் நடந்து வீட்டுக்கு வருவேன். ஸோ பை வாக் விச் மீன்ஸ் நடந்து. நான் பள்ளி பேருந்தில் வீட்டுக்கு வருவேன். ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க். நான் வீட்டு பாடத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹியர் த verb is doing which means செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன் ப்ராப்பர் தமிழ் இட்ஸ் செய்து கொண்டு இருக்கிறேன். பட் while telling you can tell செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் டூயிங் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மை ஹோம்ஒர்க் என்னுடைய வீட்டு பாடம். ஹோம்ஒர்க் மீன்ஸ் வீட்டு பாடம்.
Do you have a pen? உங்ககிட்ட பேனா இருக்கா? Or else உன்கிட்ட பேனா இருக்கா? If that person is elder than you, you should ask உங்ககிட்ட பேனா இருக்கா? If that person is younger than you, you can tell உன்கிட்ட பேனா இருக்கா? So pen means in Tamil pen, பேனா. So pen means பேனா. You can also use that sentence for any either one of the object. Do you have book? உங்ககிட்ட புக் இருக்கா? Do you have யூனிஃபார்ம்? உங்ககிட்ட யூனிஃபார்ம் இருக்கா? Do you have notebook? உங்ககிட்ட நோட்புக் இருக்கா? Like that. Can you give me this book sometime? இந்த புத்தகத்தை எனக்கு கொஞ்ச நேரம் தர முடியுமா? Can you give me? எனக்கு தர முடியுமா? Can means முடியும். So you are asking question. So முடியுமா? Can you give me? So give means கொடுக்க முடியுமா? நீங்கள், யூ மீன்ஸ் நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா? கேன் யூ கிவ் மீ திஸ் புக்? இந்த புத்தகத்தை. சம்டைம் கொஞ்ச நேரம், சம் மீன்ஸ் கொஞ்சம், டைம் மீன்ஸ் நேரம். ஸோ இந்த புத்தகத்தை எனக்கு கொஞ்ச நேரம் தர முடியுமா? இந்த புத்தகத்தை எனக்கு கொஞ்ச நேரம் தர முடியுமா? ஆர் யூ ஸ்டடியிங் வெல்? நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா? ஸோ ஸ்டடியிங், படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ ஸ்டடியிங் மீன்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, படித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஸோ வெல் மீன்ஸ் நன்றாக. நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா? ஆர் எல்ஸ் படித்து கொண்டே இருக்கீங்களா? ஹாவ் யூ ஸ்டடீட் வெல்? நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா? ஸ்டடீடு. ஸோ ஹாவ் யூ ஸ்டடீட்? நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா? ஸோ வெல் மீன்ஸ் நன்றாக. ஐ காட் குட் மார்க்ஸ். நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஐ காட் குட் மார்க்ஸ். நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். குட் மீன்ஸ் நல்ல. ஸோ ஐ காட், நான் வாங்கியிருக்கேன். திஸ் டைம் ஐ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் மை கிளாஸ் ரூம் இன் த எக்ஸாமினேஷன். திஸ் டைம், இந்த தடவை, ஐ காட், நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் ரேங்க், முதல் ரேங்க். ஃபஸ்ட் ரேங்க் மீன்ஸ் முதல் ரேங்க். இன் மை கிளாஸ் ரூம், என்னோட கிளாஸில். இந்த எக்ஸாமில். ஸோ நான் இந்த தடவை எக்ஸாமில் எங்கள் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருக்கேன். Why didn't you come to school yesterday? நேற்று ஏன் பள்ளிக்கு வரலை? Yesterday means நேற்று. Why didn't you come? ஏன் வரவில்லை? நீங்கள் ஏன் வரவில்லை? நேற்று நீங்கள் ஏன் வரவில்லை? To school, பள்ளிக்கு. நேற்று நீங்கள் ஏன் பள்ளிக்கு வரவில்லை? Who is absent today? Or else who didn't come to school today? So in Tamil you can translate this both sentence like இன்னைக்கு யார் ஸ்கூலுக்கு வரல? So who is absent? Absent means வரவில்லை. Today means இன்று. So who is absent today to school? இன்னைக்கு யார் ஸ்கூலுக்கு வரல? Why are you late today? இன்று ஏன் தாமதமாக வந்தீங்க? So in proper Tamil, late means தாமதம், but you can use that word late itself. Today means இன்று. நீ ஏன் இன்னைக்கு லேட்டு? Or else இன்று ஏன் தாமதமாக வந்தீங்க? ஸோ நீ ஏன் இன்னைக்கு லேட்டு? டஸ் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? எவ்ரி ஒன் மீன்ஸ் எல்லாருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் புரியுதா. டஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் புரியுதா. ஹூ நோஸ் த ஆன்சர்? யாருக்கு பதில் தெரியும்? ஆன்சர் மீன்ஸ் பதில். நோஸ் மீன்ஸ் தெரியும். ஸோ யாருக்கு தெரியும்? யாருக்கு பதில் தெரியும்? ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? நீ உன் வீட்டு பாடத்தை செய்து விட்டாயா? ஹோம்ஒர்க் மீன்ஸ் வீட்டு பாடம். ஹாவ் யூ டன்? நீ செய்து விட்டாயா? யுவர் ஹோம்ஒர்க் மீன்ஸ் உன்னுடைய. நீ உன் வீட்டு பாடம் ஆர் எல்ஸ் உன்னுடைய வீட்டு பாடத்தை செய்து விட்டாயா? ஒய் ஹாவின்ட் டன் யுவர் ஹோம்ஒர்க்? நீ ஏன் உன் வீட்டு பாடத்தை செய்யவில்லை? ஒய் ஹாவின்ட் யூ டன்? நீ ஏன் செய்யவில்லை? யுவர் ஹோம்ஒர்க், உன் வீட்டு பாடத்தை. நீ ஏன் உன் வீட்டு பாடத்தை செய்யவில்லை? ஹாவ் யூ ஆல் ஃபினிஷ்டு ரீடிங்? எல்லாரும் படித்து முடிச்சிட்டிங்களா? ஹாவ் யூ ஆல் ஃபினிஷ்டு? ஃபினிஷ்டு மீன்ஸ் முடித்து விட்டீர்களா? பட் வைல் ஸ்பீக்கிங் யூ கேன் ஆஸ்க் முடிச்சிட்டிங்களா? எல்லாரும் படித்து முடிச்சிட்டிங்களா? ஹாவ் யூ ஆல் ஃபினிஷ்டு ரைட்டிங்? ஸோ ரைட்டிங் மீன்ஸ் எழுதி. ஸோ எல்லாரும் எழுதி முடிச்சிட்டிங்களா? ஷால் வி ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் லெசன் நவ்? இப்போது அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட், நாம் ஆரம்பிக்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட் மீன்ஸ் நாம் ஆரம்பிக்கலாமா? ஷால் ஐ ஸ்டார்ட் மீன்ஸ் நான் ஆரம்பிக்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட், நாம் ஆரம்பிக்கலாமா? நெக்ஸ்ட் லெசன், அடுத்த பாடம். நவ் மீன்ஸ் இப்போ. ஸோ நாம் இப்போ அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கலாமா? மே ஐ நோ யுவர் நேம் ஒன் பை ஒன்? நான் உங்கள் பேரை ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்கொள்ளலாமா? ஸோ தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ யுவர் நேம்? நேம் மீன்ஸ் பெயர். இன் தமிழ் பெயர். மே ஐ நோ, நான் தெரிஞ்சுக்கலாமா? யுவர் நேம், உங்கள் பெயரை. நான் உங்கள் பெயரை தெரிஞ்சுக்கலாமா? ஒன் பை ஒன் விச் மீன்ஸ் ஒவ்வொன்றாக. ஒன் பை ஒன் மீன்ஸ் ஒவ்வொன்றாக. ஹவ் யூ ஆல் ப்ராட் யுவர் தமிழ் புக்ஸ்? நீங்கள் எல்லாரும் உங்கள் தமிழ் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? ஹவ் யூ ஆல் ப்ராட்? ஸோ பிரிங் பாஸ்ட் டென்ஸ் இட்ஸ் எ ப்ராட். பிரிங் மீன்ஸ் கொண்டு வா. ஸோ ஹவ் யூ ஆல் ப்ராட்? ஆல் மீன்ஸ் எல்லோரும். நீங்கள் எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்களா? ஹவ் யூ ஆல் ப்ராட்? நீங்கள் எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்களா? யுவர் தமிழ் புக், உங்களுடைய தமிழ் புத்தகத்தை. ஸோ நீங்கள் எல்லாரும் உங்களோட தமிழ் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? ஸோ ஐ ஹோப் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இஃப் இட் இஸ் ஸோ ப்ளீஸ் click like button, share with your friends and family members who wants to learn Tamil. See you next video. Thanks for watching. நன்றி.